ஒரு நாள் சுஷ்மா அவங்களோட அம்மா வீட்ல இருந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அவ ரொம்ப அழகான புடவை கட்டிட்டு இருந்தா. அப்புறம் அழகான நகை கூட போட்டுட்டு இருந்தா. பக்கத்துல இருக்க ஒரு மரத்துல ஒரு பேய் வேற உட்கார்ந்து இருந்தது. அடவா, எவ்வளவு அழகான சந்தன வாசனை வருது. இந்த நேரத்துல இந்த வழியில யாருதான் வந்திருப்பாங்க? சரி சரி, யாரா இருந்தாலும் ஒரு வாட்டி போய் பார்த்துடலாம். அட, இந்த வாசனையே இவ்ளோ நல்லா இருந்தா அந்த மனுஷன் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குவாங்க. யாருக்கு தெரியும், ஒரு நல்ல உணவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பேய் அந்த மரத்துல இருந்து இறங்கி அங்கே ஒளிஞ்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கோம். சுஷ்மா அந்த பக்கம் நடந்து போறாங்க. அப்ப அந்த வாசனையால அந்த பேயும் மயங்கிடுது. நல்ல ஒரு உணவுதான், ஆனா நான் இதை சாகடிக்க மாட்டேன். அப்படி சாகடிச்சா எனக்கு இந்த சென்ட் எப்படி கிடைக்கும்? இப்ப ஏதாவது பண்ணி நான் இவ கூட எப்படியாவது அவங்க வீட்டுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் அந்த பேய் சுஷ்மா பின்னாடியே போக ஆரம்பிக்குது. என் பின்னாடி யாரோ வர மாதிரி எனக்கு எதுக்காக தோணுது? சுஷ்மா பயந்து போய் அங்கேயே நின்னுடுறா. அப்புறம் அந்த பேய் கூட அங்கேயே நின்னுடுது. ஆனா அவ ரொம்ப பயந்து போனதால அவ திரும்பி கூட பார்க்க மாட்டா. இதெல்லாம் என்னோட இமேஜினேஷன் போல இருக்கு. நான் நிக்காம சீக்கிரம் கிளம்பிடணும். ஐ திங்க் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். நகல வேற போட்டிருக்கேன். சீக்கிரமா போயிடணும், இல்லையா இல்லனா ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. ஆமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவ சீக்கிரமா அங்கிருந்து கிளம்பிடுறா. பேய் கூட அவ பின்னாடியே போய்கிட்டு இருப்பா. சுஷ்மாக்கு நடுக்கிற சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா கேக்குது. அப்ப அவ இன்னுமே பயந்து போய் வேர்வை வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவளோட புடவைய புடிச்சுக்கிட்டு அவ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. சரி சரி, என்கிட்ட இருந்து தப்பிக்க ஓடிக்கிறியா? எனக்கு தெரியும் உன்னை எப்படி பிடிக்கணும்னு. பாக்குறேன் நீ எப்படி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகுவேன்னு. ஆஹா. சுஷ்மா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. சுஷ்மா பின்னாடியே பேய் கூட ஓடுது. அப்ப சடனா பேய்க்கு தோணுது, ஒருவேளை பயந்து போய் இது செத்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு சென்ட் கிடைக்காதுன்னு. அப்புறம் அதுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு அழகான பொம்பளையா மாறிடுது. அதுக்கப்புறம் பின்னாடி ஓடுது. அக்கா அக்கா இருங்கக்கா. அக்கா அக்கா, நான் ரொம்ப நல்ல வேலை செய்வேன்க்கா. வேலைக்காக தான்க்கா தேடிட்டு இருக்கேன். நானு நல்ல வேலை செய்வேன்க்கா. உங்க வீட்ல எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்கக்கா. சுஷ்மாக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க நின்னுடுறாங்க. இவ்வளவு நேரம் நீதான் என் பின்னாடி ஓடிட்டு வந்துட்டு இருந்தியா? ஆமாக்கா, அப்பத்துல இருந்து ஓடி வந்துட்டு இருக்கேன். உன்னை கூப்பிட்டுட்டே இருக்க, உனக்கு எதுவுமே கேட்கவே இல்லக்கா. எவ்வளவு நேரக்கா கூப்பிடுறது? என் தொண்டை வேற அப்படியே வறண்டு போச்சுக்கா. எனக்கு இப்ப தாகமா வேற இருக்கு. ஐயோ, நீ என்ன பயம் பொறுத்திட்டு போ. இந்த ராத்திரியில ஏதோ திருட வந்துட்டான்னு நினைச்சேன். சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்க போவ நீ? வா என் கூட, என் வீட்டுக்கு வா. சுஷ்மா அந்த பேய அவளோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அவளை கெஸ்ட் ரூம்ல இருக்க சொல்லிட்டு அவ தூங்க போயிடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கின பிறகு இந்த பேய் எந்திரிச்சு அவ பேயாக மாறி சுஷ்மாவோட ரூமுக்குள்ள போய் அவ மேக்கப் வேற போட்டுக்க ஆரம்பிக்கிறா. அவ ரொம்ப தேடினாலும் அதுக்கு தேவையான பெர்ஃப்யூம் மட்டும் கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்க தேடினாலும் அது கிடைக்காததுனால காத்தால எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போய் படுத்துடுது. காலையில ஆன உடனே என்ன எந்திரிச்சிட்டியா? என்ன இது முகத்தை மூடி வச்சிருக்க? பேய் அதோட நிஜ ரூபத்துல இருக்கறதால அதோட முகத்தை மூடி வைக்க ட்ரை பண்ணுது. இல்லக்கா, நாங்க காலையில நேரத்துல இப்படிதான் இருப்போம், அதனாலதான். சரி பரவாயில்ல, ஏதோ பிரச்சனை இல்ல. உனக்காக சில துணி எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கிச்சனுக்கு வந்துடு, நாஸ்டா பண்ணணும். பேய் சுஷ்மா எப்படி ரெடியா இருக்கான்னு பாக்குறா.
அதே மாதிரி அவளும் அழகா ரெடி ஆயிட்டு கிச்சனுக்கு போறா. ஓனரம்மா, அட நீங்க இருக்கீங்களே, எவ்வளவு நல்ல சென்ட் போடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அதோ ஐயா உங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு போல இருக்கு. ஆ? அட நீ இருக்க பாரு, போதும் வாய மூடு. சரி, என்கிட்ட அந்த மாதிரி நிறைய சென்ட் இருக்கு, வேணும்னா எடுத்துக்கோ. பேய் கையில அந்த சென்ட் வந்த உடனே பேயை விட சந்தோஷப்பட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மத்தியானம் ஆனதும் சுஷ்மா அவளோட முகத்துக்கு ஃபேஸ் பேக் போட்டுக்கிட்டு அவ தூங்கிடுறா. அத பார்த்த உடனே அந்த பேய் கூட போய் அந்த ஃபேஸ் பேக்கை எடுத்துக்கிட்டு அது கூட ஃபேஸ் பேக் போட்டுக்குது. அதுக்குள்ள முகத்த கழுவலாம் அப்படின்னு சொல்லி சுஷ்மா எந்திரிக்கிறா. இவ மூஞ்சி முடிக்கிறா. சரி, இங்க பாரு, எனக்கு ஒரு கப் காஃபி போடுறியா? இந்த மாதிரி காஃபி குடிச்சுதான் அழகா இருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் பணக்காரங்க காஃபி குடிக்கிறாங்க போல இருக்கு. நான் கூட குடிச்சு பார்க்கணும். சுஷ்மாக்காக காஃபி செஞ்சு கொடுத்த பேயி சுஷ்மா கூடவே உட்கார்ந்து அதே மாதிரி கப்ல காஃபி குடிக்குது. சுஷ்மா எப்படி உட்கார்ந்து இருக்கோ அதே மாதிரி பேய் கூட அதே காப்பி பண்ணுது. சுஷ்மா தினமும் எப்படி எல்லாம் ரெடி ஆகுறாளோ அதே பார்த்து பேய் கூட அப்படியே ரெடி ஆகும். கொஞ்ச நாள் இப்படியே கடந்து போகுது. ஒரு நாள் ராத்திரி, இங்க பாரு, நான் கொஞ்சம் மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருக்கு. சார் வந்தார்னா டீ அப்புறமா நாஷ்டா கொடுத்துடு. இப்ப அந்த பேய்க்கு நல்ல நேரம் கிடைச்சது. இதுக்காகத்தான் அது காத்திருந்தது. ஆஹா, சரியான நேரம். நான் ஏன் சுஷ்மாவோட ரூமுக்கு போய் எனக்கு பிடிச்ச நகை, புடவை, சென்ட் எல்லாம் எடுத்துக்க கூடாது? பேய் சீக்கிரமா சுஷ்மாவோட ரூமுக்கு போய் அதுக்கு பிடிச்ச எல்லா பொருளையும் கொண்டு வந்து அதுகிட்ட வச்சுக்குது. அதுக்கப்புறம் சுஷ்மாவோட கணவர் வராரு. இந்த பேய் சுஷ்மா மாதிரி எல்லா புடவையும் கட்டி ரெடி ஆகி ராம் முன்னாடி போய் நிக்குது. ஆனா ராம் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாரு. அட சுஷ்மா, என்ன இது? நீயும் அந்த பொண்ணு மாதிரியே இன்னைக்கு முக்காடு போட்டிருக்க. என்ன விஷயம்? எங்கேயாவது மறுபடியும் புது மருமகளாகணும்னு ஏதாவது ஆசை வந்துருச்சா என்ன? அடவா, இவரு என்ன கண்டுபிடிக்கவே இல்லையே. ஓஹோ, நானே சுஷ்மா மாதிரியே மாறிட்டம் போல இருக்கு. அது ஒண்ணும் இல்லங்க, எனக்கு தோணுச்சா, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லது நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. சரி போ, சீக்கிரம் எனக்காக டீ கொண்டு வா. மனசுல ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு டீயும் சாப்பாடும் கொண்டு வருது. ராம் சாப்பிட்டு டீ குடிச்சு போய் படுத்துடுறாரு. அவளோட கணவரே கண்டுபிடிக்கலன்னு போது வேற யாராவது என்ன எப்படி கண்டுபிடிப்பாங்க? நான் ஏன் இதே வீட்ல இதுக்கு மேல தங்கிடக்கூடாது? இந்த சுஷ்மாக்கு டாடா பை பை சொல்லிடலாம். பேய் வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல போய் உட்கார்ந்து சுஷ்மா எப்ப வருவான்னு சுஷ்மாக்காக காத்திருப்பா. கொஞ்ச நேரத்துல சுஷ்மா அங்க வரா. அட, இங்க நீ என்ன பண்ற? அடடடடா, பேக் கொண்டு போக வந்தியா? ஆஹா, என் மேல ரொம்ப அக்கறதா. அப்ப அந்த பேய் ரொம்ப ஜோரா சிரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மாயம் செய்து அவளோட காட்டுக்குள்ள கொண்டு போகுது. ஹேய், என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்த? இங்க எப்படி நீ அவ்வளவு சீக்கிரம் என்ன கூட்டிட்டு வந்த? அப்பா அவளோட முகத்தை ரிவீல் பண்றா. ஏன்னா நான் ஒரு பேய், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சுஷ்மாவாகணும். அந்த பேய் சடனா சுஷ்மாவோட ரூபத்துக்கு வந்து ஜோரா சிரிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்த சுஷ்மா ரொம்பவே பயந்து போறா. அதுக்கப்புறம் பேய் மறுபடியும் பேயாகவே மாறிடுது. அதுக்கப்புறம் சுஷ்மாவை காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய குகைக்குள்ள விட்டுட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் அது சுஷ்மாவோட ரூபத்துல மாறி அதோட வீட்டிலேயே தங்கிடுது.